ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைக்கி நமக்கு முருகர் என்ன மெசேஜ் தரான்னு பார்க்கலாங்களா? ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க கொஷினை முருகர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கான பதிலை முருகர் கொடுப்பாரு. வாங்க பார்க்கலாம். மனப்பூர்வமாக கேளுங்க. முருகரும் நமக்கு உண்டான பதிலை மனப்பூர்வமாக கொடுப்பாரு. பார்ப்போமா? புதிய தொடக்கம், புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே புதுசாக உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு காத்துட்ருக்கு. ஸோ பழசை தூக்கி போடுங்க. பழசையே பிடிச்சிட்ருக்காதீங்க. பழசையே நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காதீங்க. ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. நம்மளை சுற்றி ஏன் இப்படி நடக்குது, ஒரே எல்லாமே தப்பாக நடக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தப்பாக நடக்கிற காரணமே உங்களை சுற்றி என்ன நடக்குது, இவ்வளோ நாளாக என்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது காரணத்தினால தான். நீங்கள் எல்லாரையும் நம்பிட்டு கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தில் செயல்பட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இப்படி நமக்கு நடந்துருச்சேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்க சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய சுயரூபத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் முருகர் அப்படி நடத்தியிருக்காரு. ஆனால் முருகர் உங்களுக்கு உண்டான புதிய தொடக்கத்தை வச்சுருக்காரு. அப்படி எப்படி சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டியை சும்மா சாதாரணமாக கொடுக்கல, அள்ளி கொடுக்குறாரு, உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. ஸோ பயன்படுத்திக்கங்க. ஸோ கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துட்டு எதுக்காக இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்றது இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. புதிய தொடக்கம், அற்புதமான வாய்ப்புகள், புதிய தொடக்கமும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. ஸோ எமோஷ்னலாக இருக்காதீங்க. நீங்கள் ஓடுற ஓட்டம் பயங்கரமாக காத்துட்ருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் கவலையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அந்த ரெஸ்ட்டெல்லாம் கடவுள் உங்களுக்கு இப்போ ஓடுற ஓட்டத்துக்காக தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு உண்டான ரெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. போதும், ரெஸ்ட் எடுத்தது, கவலைப்பட்டது எல்லாம் போதும். எல்லாம் மூட்டை கட்டி மேலே தூக்கி போடுங்க. தூரத்துக்கு போடுங்க, மேலே தூக்கி போட்டுறாதீங்க. தூரவே தூக்கி போட்டுறோம், உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ அற்புதமான வாய்ப்பு, புதிய தொடக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கு. ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு மனசில் வச்சுருந்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு கை தூக்கி கூட போகுது. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்மளை சுற்றி இருள் அடைஞ்சிருக்கே அப்படின்னு இப்போ இருக்க சூழ்நிலையை நினச்சி திங்க் பண்ணி உட்காந்து சோர்ந்து போயிடாதீங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றதுக்குள்ள மிராக்கல் மாதிரி சேஞ்ச் ஆகி லைஃபே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக முருகர் சேர்ந்தடைய போகிறாரு. மனதார முருகனை வேண்டிக்கங்க. அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தராரு. காலையிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பார்த்துக்கங்க. தேங்க்யூ. இன்றைக்கு உண்டான அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கான அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே. I am the CEO of my own life. I am the CEO of my own life. I am the CEO of my own life. Thank you.